இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறோம். ஏன்னா வயசான காலத்தில் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போகிறேன்னா ஒரு குட்டி எக்ஸிபிஷன் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம். யார் கூட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பின்னாடி பாருங்கள். நம்ம கடையில் இருக்கிற எல்லா பெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டிஸ்பிளே காமிக்கிறதுக்காக இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அந்த குழந்தைங்கலாம் பார்த்துட்டு இதை பற்றி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம். சரி வாங்க ஸ்கூலுக்குள்ளே போகலாம். அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. ஜூலியை வந்தா ஜூலி காய் கொட்டு வருது, பிச்சா கொட்டு வருது. வரும் வரும். முதலையாட்டப்போ ஆமா இது வெள்ளாடு தான், எல்லாம் வெள்ளாட்டு ஐட்டம். கடிக்காம கவனிக்குமா? ஈல், ஏஷியன் ஈல். இது என்ன எலக்ட்ரிக் ஈல் இல்லைடா, ஏஷியன் ஈல். இவனுங்களை கணக்கிலே வச்சுக்கூடாது. இவனுங்களாம் அப்ரெண்டிஸ், அதனால கணக்கில் வச்சுக்கூடாது இவனை தவிர.
நீங்க தானே இருப்ப அசிஸ்டன்ட்? நீங்க தானே இருப்ப அசிஸ்டன்ட்? இல்ல நீயும் போகணுமா? அப்ரண்டிஸ் ஒரு 5 பேர் கணக்கு. இவர் இருக்காரு பாருங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க குடும்பத்துக்கே வீடியோ கால் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டு இருக்காருங்க. இப்பெல்லாம் பயன்படுத்தினா பேசாதடா, இப்பெல்லாம் பயன்படுத்தாத, கடிச்சு போடும் அப்புறம். நோன்றுச்சு பேசாதான். உள்ள வைக்காத, வைக்க காடு வைக்காத, இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இல்லை கிரே கிட்ட ஒரு ஆள் இருந்தாலே போதும். வாங்கிக்கலாம்டா, போறப்ப நீ வாங்கிட்டு போ. குட்டி குழந்தைங்களாம் நல்லா சமத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சுங்க. இங்க ஒருத்தர் பாம்பை தூக்கி பார்த்துட்டு என்ன இது வளவலன்னு இருக்கு அப்படின்ட்டு இருந்தாரு. நம்ம கோழி என்ன ஆச்சுன்னா திடீர்னு முட்டை போட்டு அதே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸு, இவங்க எல்லாமே பீட்டா விஷயம் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு போனாங்க.